நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மற்றும் ஒரு அண்மை செய்தி, மதுரை பாரப்பத்தியில் நாளை மாலை நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் விஜய் தங்குவதற்கு 6 கேரவான்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை அடுத்து இருக்கக்கூடிய பாரப்பத்தியில் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக விஜய் எப்படி வரப்போகிறார், எங்கு தங்க போகிறார் என்று தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஆவலாக இருக்கிறது. போலீசாரின் அறிவுறுத்தலின்படி விஜய் சாலை மார்க்கமாக வருவார் என்றும் கூறப்படுகிறது. நள்ளிரவு மாநாட்டு திடலுக்கு பின்புறம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டென்டின் அருகே கேரவனில் தங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அவருடைய கேரவன் மட்டும் இல்லாமல் மேலும் 6 கேரவன்கள் அங்கே தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிரச்சார வாகனம் ஒன்றும் அங்கே தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. போன மாநாட்டில் கூட அவர் நள்ளிரவு மாநாட்டு திடலுக்கு தங்கியிருந்தார். அவர் பகலில் வரும்பொழுது அவரை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்ட நெரிசல் ஏற்படும், அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக இவை அனைத்து சர்ச்சைகளையும் தவிர்ப்பதற்காகவே கடந்த ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி மாநாட்டிலும் இரவே வந்திருந்தார். அந்த மாநாட்டிலுமே கூட கிரீன் ரூம் ஒன்று தயார் செய்யப்பட்டிருந்தது. 5 அறைகள் கொண்ட ஏசி வசதி கொண்ட இந்த கிரீன் ரூமும் அமைக்கப்பட்டிருந்தது. 2 வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. கிரீன் ரூமிலும் தங்கிக் கொள்ளலாம், கேரவனிலும் தங்கிக் கொள்ளலாம் என்ற 2 வசதிகள் கடந்த ஆண்டு மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல இந்த மாநாட்டிலும் 2 வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, தயார் நிலையில் 6 கேரவன்களும் ஏசி வசதியுடன் இருக்கிறது. அதே போல அதன் அருகே கிரீன் ரூமும் தயார் நிலையில் இருக்கிறது. அதில் 5 அறைகள் கொண்ட ஏசி அறையும் அங்கே இருக்கிறது. அதை சுற்றி பவுன்சர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மார்க்கமாக விஜய் வருவார் என்றும் ஒரு கூற்றும் சொல்கிறது. இன்னொன்று, நாளை காலை சேட்டர் பிளைட்ல வருவார் என்றும் கூறப்படுகிற நிலையில அவர் தங்குவதற்கான இந்த அறையும் கேரவனும் தயார் நிலையில் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.